ஏடா நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா உன் பிரச்சனை கவனிக்கிறதா? கையடா, ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க. பாரு ஒட்டிட்டு பாரதேசி நாய்ங்க. எங்க நிலத்தையெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறோம். சும்மாடா, பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சுக்கு பேசுறாங்க. டீ கடைக்காரர, நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். நீங்க தானே தீர விசாரி. யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீயா ஓடு. ஐயோ, நாத்தம் தாங்க முடியலடா, ஓடு. ஐயோ, விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. அன்றாயர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த ட்ரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ, நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? எவன்டா இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியலையா? ஏனப்பா உனக்கு தான் சொல்றேன். அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க. பேசாம கொடுத்துட வேண்டியதானே. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கரை கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும். நான் தான் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி நீ எழுதி கொடுத்துட வேண்டியதானே. வீணா ஏழைங்க பாளைங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதான் நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னதான்னா என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் கூடியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? யாரா இந்த காரியத்தை செஞ்சது? நிக்க முடியலடா. இந்த பாருப்பா, சட்டம் எங்க இருக்குன்னு தெரியும். என்னத்தடா தின்னீங்க? இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன். இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல் இருக்கு. நாளைக்கு சர்வேர வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். இந்த காரியத்தை எவன்டா செஞ்ச? தர்த்தரம் முடிச்சவனே, உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலையடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷியாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, இந்த பெட்ரோல் ஊத்தி கடவுனாலும் போகாதடா. இந்த சட்டைய நீயே வச்சுக்க. பஞ்சாயத்து நாரி போச்சுடா. என்ன நாராயண பாத்து சும்மா நிக்கிறீங்க? ராவகாலம் வர போகுது, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது. நீங்க ரெண்டு பேரும் நல்ல. ஐயோ ஐயோ, ஒதுங்கி போ சொன்னா காலே. என்னது கல்யாண மண்டபமா இல்ல சாவு மண்டபமா? அவன் என் தம்பி, இவளுக்கு தாய் மாமே. அவனுக்கு தான் இவ்வளவு கட்டதா இருந்தது. வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டுருவேன். இந்த தாய் மாமன் நாய் மாமன்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த பாருங்க பிளாக் பிரதர், காதல்ங்கிறது தெய்வீகமானது. அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம். என் மனச அவ இழுக்க, அவ மனச நான் இழுக்க, இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு. அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு. நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புடுக்கு தாலி கட்டிட்டீங்கல்ல, என் வயிற்று சும்மா விடாது. பர்னால வலிச்சு நக்கீரா. தம்பி வந்தது வந்துட்ட, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு. ரெண்டு பேரும் கால விழுங்க. எங்க காலை காட்டு பாக்கலாம். இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. தலை எது கால் எதுன்னு தெரியாது. இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விடணுமா? நோ. ஏன் சுயமரியாதை என்ன ஆகிறது? அம்மா நீயாவது தாய் மாமன் காலில் விழுமா? ஒரே அப்பாப்பி கூட அவன் காலில் விழுந்தா அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல். நல்லாருமா? நல்லாரு. இந்தா என்னுடைய சர்வா மொய்ப்பணும். இதை வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க. அதை குடுறே. பாருங்க சார், இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையாம்புத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார். இத வச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. டேய் இந்தா, இத வச்சிட்டு நீயே வாழு. கமான். டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன். முறமாமன் நுறமாமன் எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கமான் எல்லாரும் வாங்க வாங்க. கடா வெட்டுவாங்களா? என்னடா அது? ஓ முறப்பண்ணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான். கல்யாணம் மட்டும் தானடா நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குன்னு பாத்துறேன்.
சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை? நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். டேய் அடங்கொன்னியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதலிரவுனா பூவெல்லாம் தொங்கு, பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவுட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயா முதலரவு கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவன் கிடக்குறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேளை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதலிரவுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. தெல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? சி போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி, நீ வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. டேய் இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ. எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காது வா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. அப்பா, டேய் நான் உனக்கு அப்பனாடா? என்னையும் அம்மாவையும் விட்டுட்டாரு, உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டேனே அம்மா. நான் நம்ப மாட்டேன் அம்மா, நான் ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும். பாங்க நீ ஒண்ணு நடக்க முடியாது. டேய், என்ன ஆத்தாட மகளே என்ன பிட் பாக்கெட் பேசுறீங்க? யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன பாம்பு இருக்கா? எனக்கு கை விட்டுறாதீங்க அக்கா, நீங்க இல்லன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும். குழந்தை என்ன பரிதாபமா பேசு பாத்தியா? ஏய் மாமியார், அவன் பிளாக்மெயில் பண்றான், நம்பாத. அட போடா அம்பாக்கு, பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடைசி வரைக்கும் முதலாத்தி நடக்க விட மாட்டேன். மாமியார் இது பாவம் மாமியார். அட போடா, மாமியார் நான் இது பாத்து பாவம் மாமியார். நீ மாமியார் போடா, இது பாவம். நான் மாமியார் நான் பாவம் மாமியார். போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. ஏப்பா சாவு வீட்டுல கூட உன் புத்தி ஒண்ண விட்டு போகலையா? கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கான், அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தையாளுக்கு சொல்றியா? ஏன்டா டே சும்மா இருங்க, நீங்க வேற நேரங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லியக்கா. தம்பி ஐயா பாருங்கய்யா, பாசா ஆமாண்ணே, எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசுல வேணாலும் சாகலாம். அக்கா என்ன விட்டு போயிட்டியக்கா. ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே? நாங்க வேண்டாம் சொன்னோம். தம்பி கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கான், நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த ஆள் கட்டின புருஷன் மட்டும்தான். நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? ஏடுறா ஏடுறா ஏடுறா. பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்திது திங்குது. இது வாயை சும்மா விடலாமா? அந்த பணம் தூக்கி கீழே போட்டு இவனை தூக்கி அதுல வைங்க. விடுங்க. இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு மாட்டேன். எனக்கு ஒத்துக்காதுப்பா. இனி என்ன பண்ணி என்னென்ன துணிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க? ஏப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். அதுவும் இந்த உருப்படாத சொரியா கூட சொன்னேன். இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான், அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன். அவன் சொன்னானா? அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா? அதை விடுங்கண்ணே. என்ன பொம்பளை துணி துவைக்கிறீங்க? ஆமாண்டா, என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை போயலா? பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல, நீங்க உள் பாவாடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது ஆகி போச்சு. அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட்ட வேண்டியதானடா. இருக்கிறது ஒரே பாவாடை பாத்தியா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேட்கும். அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும்? அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறங்கறியா? 100 எண்ணெய் வரைக்கும் உன்னால அந்த தண்ணியில தம் கட்ட முடியும்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெய் தம் கட்டும். அப்படியா? எங்க கட்ட சொல்லு பாப்போம். பாப்பா 1 2 இந்த தண்ணிக்குள்ள இறங்கல, அதுக்குள்ள ஏன்டா 100 வரைக்குமா இருக்க முடியும் கேட்டீங்க? 500 வரைக்கும் இருக்கேன் பார். டேய் 1 2 ஒழுங்கா என்றா. 20 22. என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்க இல்லம்மா. பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான். வாங்கண்ணே. ஓ உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு வேகம் போறேன். போங்க போங்க போங்க, போய் தொலைங்கடி.
குதிரை கொண்டையலாத்தியே கொண்டைய பாத்தியா குதிரை கொண்டைய பாத்தியா பார்த்தமே 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 பார்த்தனே பார்த்தமே பார்த்தமே பாத்தியா பார்த்தனே டேய் என்னடா இது குளகுளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா குளகுளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா நிறுத்துங்கடா இவ்வளவு இருக்கிறாங்க கூட்டு வந்தீங்க எல்லாம் உனக்காத்தப்பா போட்டு தாய்க்க ஏய் தண்ணி அந்த பக்கம் திருப்பி விடுறா பெரிய விட்டுறா என்ற ஆறுமுகம் ஐயா ஒன்றரை பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்காள்ல அவ சந்தோஷமா இல்லைங்க அதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லி உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க யோ அங்க பாரியா எங்க பாக்கணும் இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டாலே வந்து தொலை என்ற பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக அப்படி இப்படி பேசிக்கிட்டானுங்கல்ல அவனு கிடக்குறானுங்க நாய் பசங்க அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்கும் நல்லதுங்க அண்ணன் இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கிறான் இப்ப பாத்துற பொறுப்ப நல்ல பொறுப்பா இருக்கு எந்த விஷயத்தையும் முத்த விட கூடாது பாரு ஆமா முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு அதை நம்ம விடாம அமைக்கிறோம் ஏய்யா கணக்கு ஐயா தண்ணி அங்க பாயுது இங்க என்ன பண்றானாக்கும் இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கான் எப்பா ஒரு இளநி ஒண்ணு ஏறி புடுங்க ஏறத்துக்கு ஆள் இல்லைங்க இறங்குறக்கா அது ஆள் இருக்கா அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா இன்னும் திங்கிற பக்கம் இல்லைங்கண்ணா எதுதான் திங்கறதுக்கு பக்குவமா வந்திருக்கு கணக்கு அப்போ? நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன் கொஞ்சம் பருத்தி கொண்டே புண்ணாக்கி கொண்டு வந்து வை இவ ஒரு கஸ்மானம் முடிச்சுவன் யோ கணக்கு அப்போ போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்கம் இல்ல அப்போ உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்ப பார் கவுண்டர் நீங்க தும்முனீங்களா இல்லையப்பா ஏய்யா நீ தும்முனியா இல்ல அப்போ தம்பி நீங்க தும்முனீங்களா இன்னும் வருது பார் அடடடடடடடடா. கவுண்டரே இப்பதானே சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான் இங்க பாரு பாரு இந்த அநியாயத்தை பாரு என்னடே இந்த ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணீங்களாடா என்ன பண்ண இந்த பொண்ணு கூத்தாடுறவன் நினைச்சு ஊருக்குள்ள வேணாலும் வச்ச அவன் ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கூட்டியான் ஆயிட்டான் ராசியா இதுல நீ தலையிடாத டேய், நாங்க தலையிடாம செத்து போற ஒப்பனா வந்து தலையிடுவான் ஏண்டா தார்ல மூஞ்சி கழுவுன நாய அந்து போன நாய இவளோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா எங்களுக்கு தெரியுமாடா ஓய் வாடா சே 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 ஊரே கெட்டு போச்சுனே கெட்டு போச்சுன்னா ரொம்ப கெட்டு போய் டேய் லுங்கிய வர்றா ஐயா பாருங்க ஐயா ஜனங்களே நல்லா பாருங்க வேகர வீட்டுல புடுங்குற வரைக்கும் ஆதாயம்னு அவளே வீடு காலி பண்ண துக்கத்தில் நிக்கிறா பக்கம் வந்து தட்டை எடுத்து அடி வயிற்று அமைக்கிட்டாயா என்னமோ தட்டுக்கு பேசுறீங்களே இவன் என்னப்பா பாஸ்ட் பார்வையா இருக்கான் தமிழர் தேடிட்டு ஓடுறான்பா அவன் இருக்கிற அந்த ஊரை காலி பண்ண அவன் உங்க வீட்டு கதவை தட்டினால இல்ல கையை பிடிச்சி இழுத்தாளா கரகாட்டக்காரனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா அவன் இந்த ஊர்ல தாண்டா இருப்பா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போங்கடா இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை தொழில் அப்படி நடக்குமா ராசையா இவன் இந்த ஊர்ல தங்கணும்னா இவனுக்கு ஒரு ஆம்பளை துணை தேவை டேய் எல்லாரும் நல்லா கேட்டுங்க காது கேட்காதவங்க செவிட்டு மிஷின் வச்சு கேட்டுங்க இந்த ஊர்ல இவ தங்கறதுக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும்னா அந்த ஆம்பளை நான் தாண்டா இவள நாங்க வச்சுக்கிறோம் தங்க வச்சுக்கிறோம் அட இந்த நாய்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லணுமா ரெண்டும் ஒண்ணுதான் அட போங்கடா உனக்கு தான் கண்ணு தெரியாத ஏன் நிக்கிற போடா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது